பார்லிமெண்ட்ல. I don't want to speak in DMK parties. I know that who is the DMK party people. You are irregular, you are arrogant, you are urgent. நம்ம காட்டு மிராண்டிக்கலாம். அடி பாவி, நீ உன்னை தமிழ்காரனுக்கு பெத்தால வடக்கன்ஸுக்கு பெத்தாங்களா? உன்னையே நீ தமிழ் ரத்தம் உடம்புல ஓடுதா? திருச்சியில ஸ்ரீரங்கத்துல ஐயர்வாள் குடும்பத்துல பொருந்தியா இல்ல ஆபாவா இன்னைக்கு ஆந்திராவுக்கு ஆபாவா இன்னைக்கு பொருந்தியா? தமிழ் நிதி கொடுக்கல, பட்ஜெட் கொடுக்கல எங்களுக்கு. விஜய் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சா நல்லா தெரிஞ்சுங்க. முக்கியமான செய்தி அம்மா உங்களுக்கு தெரியாது. அவன் மாமனார் பேரு சோர்ணலிங்கம், லண்டன்ல இருக்கான். அவன் பொண்டாட்டி பேரு சங்கீதா. அந்த சங்கீதா அவரை விட்டு பிரிஞ்சுட்டு நெதர்லாந்துல இருக்குது. இங்கிலாந்து வாழான்ட்டு நெதர்லாந்து போயிடுச்சு. 5000 கோடி ரூபாய் வெளிநாட்டுல வந்து லண்டன்ல வந்து படத்தை வித்தான் விஜய். அவன் மாமனாருக்கு 5000 கோடி வந்துச்சு. அது வெளியுறவுத்துறை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பணத்தை லாக் பண்றவன் நீ திமுகவை தோக்கிற வரைக்கும் எதிரி. நீ இப்ப வெளியே தனியா கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி எலெக்ஷன் கிட்ட பிஜேபி கூட எடப்பாடி கூட சேர்ந்துக்கோ. எடப்பாடி தான் முதலமைச்சர், நீ கிடையாது. அதுக்கப்புறம் பின்னாடி உனக்கிட்டு விஜய் 5000 கோடியை புடிச்சு வச்சுட்டு அவனை மிரட்டிக்கிறாங்க. அவன் நேத்து வந்தான், நான் வேற மாதிரி, நான் திமுக வேற. டேய், தொட்டப்பெட்ட ரோட்டு மேல முட்டை பரோட்டா, நீ பாடின பாட்டு தான். விஷ்ணு படத்தை தொட்டப்பெட்ட ரோட்டு மேல முட்டை பரோட்டா, திமுகவை தொட நினைத்தார் மவனை நீ கொத்து பரோட்டா என்பதை படிவோடு சொல்லி திமுகவை அழிக்க நினைத்தவர்களால் அழிந்து போயிருக்கிறார்கள். சீமான் சொல்றான், பேரவைச்சா நான் ஒழிப்பேன். மவனே கரு கழிப்பத்துக்கு ஒரு சங்கம் வச்சிருக்கான் அவன். நீதிபதி கேட்கிறாரு, சீமான் அவர்களே 7 முறை விஜயலட்சுமி கருணை நடிக்க கரு கழிப்பு செய்திர உண்மையாண்டு. எஸ் சார், யூ ஆர் 100% கரெக்ட், ஒன்லி 7 டைம்ஸ். அப்பதான் ஒருத்தன் பக்கத்துல கேட்டான், அட பாவி, 7 குழந்தை இந்த உலகத்துல பிறந்த ஆண் எத்தனை பெண் எத்தனை, 7 பேருக்கு பர்த் சர்டிபிகேட் வாங்கறது பதில் கருவிலே வயிற்றிலே டெத் சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு கேட்டான். இந்த அண்ணா மேல சலோ சலோ அந்த ஜாட்டி சின்ன வயசுல நான் எங்க ஊர் வரவுதா தேய்ப்பாங்க, ஐயோ ஓடி போய் ஒழிச்சுக்கோ. நான் அந்த அவன் கட்டின்னு பார்த்தேன், இப்படி இப்படி அடிச்சுக்கணும். என்ன திமுக ஆட்சியை ஒழிக்க வர நான் செருப்பு போட மாட்டேன் சாட்டில் அடிச்சான். அடிச்சுட்டு இப்படி திரும்பி பார்த்தான். எங்க அண்ணன் வந்து ஒரு 100 பேர் இருப்பாங்கல்ல பக்கத்துல மாவட்ட செயல் காரில் போற வரைக்கும். அவன் பின்னாடி ஒரு 100 பேர் நின்று இருந்தாங்க. இப்படி பார்த்தான் பாரு. அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் 4 ஜாட்டி 100 ரூபாய், 4 ஜாட்டி 100 ரூபாய். இந்த ஜாட்டி வாங்கி நம்ம கிட்ட குத்து நம்ம சொல்றோம் மெண்டல் பையன் 100 பேர் போய் ஓட்டான். உடனே எடப்பாடி ஸ்டாலின் பகல் கனவு காடுகிறார், பலமான கூட்டணி அமைப்பேன் பாலம் கட்டுற மாதிரியே சொல்றானா. ஏற்கனவே நீ பிஜேபி கொடுத்தா இந்த உங்களை வேற நாங்க தோக்கடிச்சுக்கிறோம். இல்ல புதுசா பலமான கொஞ்ச காலம் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. எங்க அம்மா புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா, அந்த அம்மா வழியில நடப்போம். பிஜேபியோட ஒட்டி இல்லை உறவு இல்லைன்னு சொன்ன எடப்பாடி அவன் பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. டெல்லியில ஒரே முட்டை சொல்லாம கொள்ளாம பிளைட்ல ஓடி 3 கார் மாறி 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 அமித்ஷா காலில் போய் விழுந்து, ஐயா நீ எது சொன்னாலும் கேட்கற, டேய் உன் முடி என் கையில, நீங்க பண்ண ஊழல் கொடைக்கானல்ல ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு 4 கொலை லைனா பண்ணிக்கிறீங்க, அந்த கொலை கேஸ், அப்ப நீ கொள்ளட்ச கேஸ், அம்மாவை கொலை பண்ண கேஸ். இந்த எலெக்ஷன்ல இந்த கைதெல்லாம் என்ன வெட்டாங்க, தலையில மொட்டை அடிக்கிறது இல்ல, கொஞ்சம் முடிவெட்டா கூட இங்கெல்லாம் செங்கல் எல்லாம் தடை இருக்கு. எங்களுக்கெல்லாம் தலைவர் நன்றி சொல்ல. ஏன் தெரியுமா எங்களுக்கெல்லாம் தலைவர் நன்றி சொல்ல? அது ஒரு காரணம் இருக்கு. எங்களுக்கெல்லாம் ஏன் தலைவர் நன்றி சொல்ல? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எங்கள கொஞ்சம் பேர் எல்லாரும் சொல்லல, எங்க சாதின்னா எங்க ஆம்பளை சாதி, எங்களுக்கு ஒரு வியாதி. கொஞ்சம் பேர் நேரம் வருவோம். என்ன ரமேஷ்குமார் அண்ணா, உதயகுமார் அண்ணா, அந்த அவைத்தலைவரை பார்ப்போம், ஒரு சலிமூர்த்தி திருத்தல இருந்து வந்திருக்காரா, என்ன செலவு கொடுக்கண்டாடே அப்படின்ட்டு அண்ணன் ஒரு 500 ரூபாய் கொடுப்பாரு. நல்லாதான் வருவோம். எல்லாரும் சொல்லல, கோச்சுக்காது, நான் யதார்த்தவாதி. 3 மணிக்கு பொட்டு வச்சுன்னு பஸ் ஸ்டாண்டுக்கு வருவோம். 4 மணிக்கு நம்ம 6 மணிக்கு கொஞ்சம் அட்ரஸ், 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதுன்ற வடிவேல் அந்த மாதிரி ஆயிடுவோம். உடனே ஒரு பின்னணி குரல் வரும், மச்சானை பாத்தீங்களா மலவாட தோப்புக்குள்ள குயிலக்கா கொஞ்சம் நீ பார்த்தா சொல்லு வந்தாரை காணலையே. அந்த லிரிக்ஸ் என்னால அதே மாதிரி பாட முடியல. ஏன்னா ஜானகி அம்மா எவ்வளவு பெரிய ஆளு. நான் பாடினேன்னா ஒரு 2 பேர் சம்பளத்துல சேர்த்து போயிட்டாங்க. அப்போ நான் பாடுறதில்ல அந்த மாதிரி நாங்க. ஆனா நீங்க எலெக்ஷன்ல முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஆறுமுகண்ணியோ இல்ல எங்களையோ இல்ல கேபி சங்கர் அண்ணியோ 4 ரோட்ல நிறுத்தணுமா, தரா ரோட்ல நிறுத்தணுமா, மூத்தச்சந்திரன் நிறுத்தணுமா, முட்டுக்காட்டுல நிறுத்தணுமா, முட்டுக்காட்டுல நிறுத்த வேண்டுமா என்பதை முடிவு செய்கிற அந்த கிங் மேக்கர்ஸ் உருவாக்குகிற சக்தி படைத்த தாய்மார்கள் எம்முடைய தாய்மார்கள், நம்முடைய பெண்கள். உடனே ஓட்டு கேட்டு போனா சொன்னாங்க, மாமா புரசொலிமூர்த்தி என்னடா திராவிட இயக்க வரலாறு படிச்சுட்டு 4 கூட்டம் பேசிட்டு 20 வருஷம் மேடையில் இருந்தா, நீ பெரிய ஆளா, உனக்கே நான் சீனியர், சுட்டு போட்டாலும் உதயசூரியன் தான் ஓட்டு போடுவேன், துப்பாக்கில சுட்டாலும். நான் சொன்னேன் எங்க சாதி அதுல ஒண்ணுக்கு மேல போட்டு நடமாட்டம் அதிகமா அந்த எலெக்ஷன் டைம்ல உங்களுக்கு நல்லா தெரியும். போட்டு என்னடா ஓட்டு முடிச்சான்னு கேட்டாரு. ஆறுமுகன் சொன்னாரு, ஐயோ பூத்து மூடி பொட்டி கூட போயிடுச்சான்னு சொன்னாரு. ஆனா எங்க தமிழ்நாட்டில் இந்த பெண்கள் மாத்திரம், அதனால்தான் பெண்களுக்கு அடுக்கடுக்கான திட்டங்களை என்னுடைய தளபதி கொண்டு வந்திருக்கிறார். பொன்முடி அண்ணன் ஒரு முறை சொல்லிட்டார், ஏமா ஓசில் தரமா பஸ்ஸில் போறீங்கன்னு கேட்டார். கோவம் வந்துச்சு பாரு முதலமைச்சருக்கு. அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர், இப்ப வனத்துறை அமைச்சர் கூப்பிட்டு,
பெண்களை இழிவுபடுத்தாதீர்கள். பெண்கள் இந்த நாட்டின் கண்கள். பெண்களை வடிவாக்கும் பெருந்தொல்லையாலே கண்களை மூடுகின்ற கைமைகள் தொடரலாமா? விண்ணிலே சென்று பெண்கள் வெற்றியை குவிக்கிறாளில் பெண்களை மதியாவிட்டால் பெருந்தேமை மலைகளாகும். அரிதறிவு மானிடராய் பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது. மாதராய் பிறத்தல் அரிதிலும் அரிது. மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. பெண்களை வடிவமாக்கும் பெருந்தொல்லையாலே கண்களை மூடுகின்ற கைமைகள் தொடலாம் என்று சொன்ன பாவேந்தர் பாரதிதாசன் பெண்ணடிமை தீர்வு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பே ஊமை என்றே பெண்ணை உரைக்க மட்டும் ஆமை நிலைதான் ஆடவருக்குண்டு பெண்ணை அடக்கி வைத்தது உங்களுடைய தவறு என்று பாவேந்தர் சொல்லுகிறார். அப்பேற்பட்ட பெண்கள் தமிழகத்தில் மிகவும் சுதந்திரமாக இருக்கிறார்கள். நம்முடைய தலைவருக்கு விழா எடுத்திருக்கிறார்கள். தலைவரை பற்றி சொல்லணும்னா உங்கள் மரணத்துக்கு பிறகு நாங்கள் உங்களை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் கேட்டான் தைரியமா ஒருத்தன். அவர் சொன்னாரு, கிறிஸ்தவ மதத்தை பரப்பதற்காக ஜி போப் வந்தான். சென்ட் தாமஸ் மவுண்ட் பகுதியில் தங்கினான். தமிழை படித்தான். திராவிட ஒப்பிலக்கணம் எழுதினான். அவன் இறக்கும் முன் சொன்னான், என் உடலை ஐரோப்பா கண்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டாம். நான் பிறந்த லண்டனுக்கு வேண்டாம். என்னை இங்கேயே என் உடலை அடக்கம் செய்யுங்கள். கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் இங்கே உறங்குகிறான் என்று என் கல்லறையில் எழுதுங்கள் என்று சொன்னான். அப்படி எழுதினார்கள். மகாத்மா காந்தி இறந்த பிறகு ஒரு உயில் எழுதினார், என் கல்லறையில் இதை எழுதுங்கள் என்று. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. போராட்ட களம் எத்தனையோ பேர் இறந்து போனார்கள் சுதந்திர போராட்டத்தில். ஆனால் அகிம்சை வழியில் சுதந்திரத்தை பிரிட்டிஷ்காரர் மவுண்ட் பேட்டன் பிறப்பிலிருந்து நான் பெற்றுக் கொடுக்கிறேன். அகிம்சை உலகத்தில் மிகப்பெரிய ஆயுதம். ஆயுதங்கள் அல்ல, ரத்தம் அல்ல என்று எழுதுங்கள் என்று சொன்னார். ஆனா என் தலைவர் கலைஞரை கேட்டார்கள், உங்கள் காலத்துக்கு பிறகு உங்களை எப்படி எழுத வேண்டும் என்று. ஓய்வில்லாத உழைத்த ஒருவன் இங்கே ஓய்வு கொள்ளுகிறான் என்று என் கல்லறையில் எழுதுங்கள் என்று சொன்ன தலைவன். அந்த தலைவரை படிச்சுட்டு அழ வந்துச்சு எனக்கு. போன வாரம் செல்ல எடுத்தா 500 ரூபாய் மிஸ் பண்ணிட்டேன். நான் இங்க என்ன ரமேஷ் அண்ணா ஆறுமுக அவை தலைவரா முத்துசாமி அண்ணா நான் ஒரு 200 ரூபாய் கொண்டு திருத்தி போட்டு வெள்ளை வேஸ்ட் கட்டு நான் பேச்சா தானே சொல்லுவான். வேலை இல்லைன்னு சொல்லுவான். அப்பதான் ஒரு ஞாபகம் வந்து எங்க அக்கா வந்து ஹெட்மாஸ்டர் ட்ரிபிள் கேம்ல மேரிஸ் பேச ஹோட்டல் தங்குவேன், சின்ன லாட்ஜ். அங்க டீச்சர் ஆகிற வாடான்னுச்சு. வேற வழியில் அக்கா கிட்ட 100 ரூபாய் ஆட்டியா போடலாம் திருத்தணிக்கு போனேன். இதே டைமுக்கா நீங்க ஏதோ தியாகம் பண்ணிட்டு வந்துடுறீங்க இந்த டைம். அக்கா அக்கா தட்டின பெரிய வால்யூம் நல்ல சீரியல். அது என்ன அக்கா அக்கா ராபிச்சுக்கார மாதிரி தட்டின. எந்த நாதாரி பையனும் நல்ல சீரியல் பார்க்கும்போது வந்திருக்கான்னு கதுவை தந்துச்சு. தந்த உடனே எனக்கு கேட்டுச்சு, வெக்கம் ஏனோ மானம் சூடு சொன்னா 500 ரூபாய் தொஞ்ச பீச்சிலே வச்சுட்டேன். ஏன்னா பார்த்தா வேலைக்கு ஆகாது, சாப்பிடணும், ஊருக்கு போய் சேரணும். நீடா தம்பி நீ வருவனு எதிர்பார்க்கறா, போன வாரம் தானே கூப்பிட்டேன். ஐயோ அப்படியே தங்கப்பதக்கம் சிவாஜி கணேசன் மாதிரியே செயற்கையா கட்டி பிடிச்சிட்டு எப்போ உட்காரு 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 அவசரம், உடனே சாப்பிடு என்னங்க அவசரம், நீ உடனே சாப்பிடு. ஏய் தொட்டுக்கு எதுவும் வைக்கலடா, நல்ல சீரியல்ரா அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு பாக்குறதாடா என் முன்னாடி உட்காந்து பாத்துனுங்கிறான். லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, வெறும் பருப்பு சாம்பார். நான் சாப்பிட்டேன். தேம்பி நானும் தேம்பி லைட் ஆஃப் போச்சு. நீ கூட இந்த சீரியல் பார்த்து அழுவியா? ஆமாக்கா நல்ல சீரியல் என்ன சத்தியமா நான் அது கையில லைட் ஆஃப் பண்ணு. கிடையாது 10 பச்சை மிளகா அந்த பருப்பு கோயிலுக்கு இது காரம் இங்கிருந்து சூடு ஆயிடுச்சு காது. எதுக்காக சொன்னா அவன் மேல குற்றம் இல்லை. அந்த டிவி அந்த அளவுக்கு அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டியை எல்லோருக்கும் தர வேண்டும் என்று தமிழகத்தில் 1 கோடி குடும்ப அட்டை இருந்த போது அத்தனை ஏழை பாடிகளுக்கும் கிராமத்தில் இருப்பவர்களுக்கும் குடும்ப அட்டை உள்ள அத்தனை பேருக்கும் இலவச தொலைக்காட்சி பெட்டி இந்தியாவில் வழங்கிய தலைவர் டாக்டர் மூதறிஞர் கலைஞர். அந்த தலைவருக்கு பிறந்த நாள் விழா. சட்டமன்றத்தில் பேசணும்னா தலைவரை மாதிரி யாருமே பேச முடியாதுமா. கக்க கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியல. எடப்பாடி எல்லாம் தலைவரை மாதிரி பேசல. ஒரு முறை காமராஜர் முதலமைச்சர் அனந்த நாயகன் ஒரு அம்மா எப்ப பார்த்தாலும் தலைவரை கிராஸ் பண்ணும், தலைவரை கிண்டல் பண்றது, ஏகடியம் பண்றது. தலைவர் எப்படி சாதாரண தலைவர் ஆகட்டி கலைஞரியா அவரு. அப்ப சொன்னாரு சட்டமன்றம் கூடுகிறது, கேள்வி கேட்பவர்கள் கேள்வி கேட்கலாம். நாங்க தலைவர் எதிர்கட்சி தலைவர் சபாநாயகர் கருத்திருமன் அவர்களே, சென்னையில் கூவம் நாறுகிறது, அதை சுத்தப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுமா? தலைவர் கேட்டார். சென்னையில் கூவம் நாறுகிறது, அதை சுத்தப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுமா? சபாநாயகர் கருத்திருமன் காங்கிரஸை சேர்ந்தவர், காமராஜர் முதலமைச்சர். உடனே அனந்த நாயகி சொன்னா சும்மாக்கலாம்ல, வாயை குத்து சூத்த புண்ணாக்கி நான் எங்க ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க என் கிராமத்துல. அவன் சும்மா இருக்கலாம். அனந்த நாயகி கூவம் மட்டும் நாறவில்லை, சொல்லுகிற கருணாநிதி வாயும் நாறுகிறது.
என் தலைவர் ஐபிஎல் கிரிக்கெட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பதில வேகமா அடிக்கலாம் பாரு. அந்த சூரிய வம்சியோ தச்சாம் பாரு, 14 வயசு பையன், 48 பால்ல 125 ரன். கேள்வி கேட்டா முடிக்கிறதுக்குள்ள பதில். பேட்ஸ்மேன் எங்க தலைவர். என் வாய் நாறுவது கட்டிலில் என்னோடு படக்க என் மனைவிக்கு தெரியும், ஆனந்த நாயக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னாரு. என் தலைவர் பொண்டாட்டி ஆகிட்டாரு. அதாவது கேள்வி கேட்கிற கருணாநிதி வாயும் நாறுகிறதுன்னு சொன்னா, என் வாய் நாறுவது கட்டிலில் தினம் படுக்க என் மனைவிக்கு தெரியும், அனந்த நாய்க்கு எப்படி தெரியும் சிரிப்பலையை வர வைத்த தலைவன் நம்முடைய தலைவர் மூதாதையர் டாக்டர் கலைஞர். நீ யாருமே கை தட்டல, என் மேல ரொம்ப கோபமாகறீங்க. நான் உண்மையே சொல்றேன், கை தட்டினா இதே வழி வராதான், கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இன்னொன்னும் சொல்றேன், என் பொண்டாட்டி கிட்ட நான் சண்டை போட்டுன்னு வந்திருக்கிறேன், நிம்மதியை தேடி வந்திருக்கிறேன். குறைஞ்சபட்சம் கை தட்டி சோகத்தில் இருக்க என்னை மகிழ்ச்சியில் ஆய்த்தும்படி உங்கள் ஒவ்வொரு பாதங்களையும் தொட்டு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். பா போதும் போதும். இவர் பாரு, அவங்க தட்டுறாங்க, நம்ம முன்னாடி நின்னுக்கிறோம், இவர் பாப்பாரு அப்படின்றதுக்காக புடி புடி அங்க ஒரு அக்கா, இவ தட்டினா மாலா நம்ம தட்டணுமா, நான் விருப்பப்பட்டதான் தட்டுவேன், இல்லைன்னா நான் தட்ட மாட்டேன். இன்னொரு அக்காங்க, ஏய் ஆறுமுகம் கூட்டம் நடத்தினா பெண்கள் அதிகமா இருப்பாங்க, சங்கரன் வருவாரு, திண்டுக்கல் யுவனி வர போறாரு, அவரை பார்க்கணும் அவங்களுக்கு ஆசை, கருவாட்டு கோபம் மூடாது வந்துட்டேன். 7 மணி 8 மணிக்கு மேல ஜிகு ஜிகுன்னு ஆட போறேன், என்ன பண்றது தெரியல. உனக்கல்ல எப்போடி கருவாட்டு 1/4 கிலோ 80 ரூபாய் தானே. நான் வந்து பழையற்காடுல இருந்து ஃப்ரெஷ்ஷா என் வீட்டுக்காரு தர்மாகோல்ல ஐஸ் கட்டி வச்சு மீன் வந்த எடுத்து வந்து அதை விட்டு வந்து யாரும் குழம்பு எங்கேயும் போவாது. நாய்களுக்கு நான் போன் பண்ணிட்டோம், இன்னைக்கு ஒரு நாள் நீ யார் இந்த நாயின் ஒன்றும் கோபம் வருது. முதல் நேரத்துக்கு அந்த மாமன் ஒரு படம் வந்துருக்குது, அது பார்க்கறது போனோம் குடும்பத்தோட, நல்லா இருக்குதான். அந்த படம் பார்க்கறது போய் 12:45 ஒருத்தன் போன் பண்றான், உனக்கு முரசொலி மூர்த்தியா அண்ணா, ஆமாண்ணா எங்கிருந்தா பேசுறேன்னா, மனம் எடுத்து போய் சுடுகாட்டுல இருந்து பேசுறான். டேய் 12:45 சுடுகாட்டுக்கு போனா, ஆனா நீ எப்ப போன் பண்ணாலும் நீ எடப்ப, நீ எம்எல்ஏவோ கவுன்சிலரோ கிடையாது, நீ பேச்சாளர். நான் உன்னை கேப்பம் போய் சொல்லணும், நம்ம ஆட்சி நடக்குதானா இங்க? ஆமாடா நம்ம ஆட்சி தான். என்னடா பிரச்சனை? நோ, தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக இங்க. ஆமாடா, சின்னவர் துணை முதலமைச்சர், அவர் முதலமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செல்வி, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, வருவாய்த்துறை அமைச்சர் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, மதுரை மூர்த்தி, பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேணு, மதிவேந்த தாஜ்லாவ் நலத்துறை அமைச்சர், பிற்படுத்த நலத்துறை அமைச்சர் பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன், கயல்வெளி ஆயுத நலத்துறை அமைச்சர். என்னடா வேணும் உனக்கு சொல்லடாடேன்னு. நான் கிளை செயலாளர்னா அந்த முட்டு சந்தில் திரும்பும்போது நாய் கட்சிச்சுடா, நம்ம ஆட்சி நடக்கும்போது நாய் எப்படிடா கடிக்கலாம்? டே இதுக்கெல்லாமடா கட்சி மேல கோச்சிக்கிறது. எவ்வளவு நல்லது பண்ணுகிறாரு, உரிமை தொகை கொடுக்கிறாரு, கட்டணம் இல்லா பேருந்து, தமிழ் புதுமை திட்டத்தின் மூலமாக கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக கல்லூரி படிக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய், மகளிர் உரிமை தொகை, இவ்வளவு உன்னரம்மா. 2026 தொடர்ந்து நாம தான் ஜெயிக்க போறோம். எடப்பாடி பருப்பு வேலை ஆகாது, உதயசூரியன் நீங்க போடுகான அட போனேனா. தளபதி ஜெயிச்சிருந்து எப்பன்னாரு 2021 மே மாசம் 2ஆம் தேதி ரிசல்ட், 7ஆம் தேதி சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியேற்றி முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டாரு. அந்த 7ஆம் தேதி தான் என் பொண்ணு கல்யாணம் ஆச்சு. 5 வருஷமா குழந்தை இல்லை. நான் எப்படி திமுகவுக்கு போறது? கோமா எதுக்காக கோச்சிக்கிறாங்க திமுக மேல ஒண்ணுமே தெரியல. பேசிக்கொண்டிருக்கிற முரசொலி மூர்த்திக்கு பெரிதா எதுவுமே இல்லை. நாளைக்கே நான் இறந்து போனால் கூட கையிருப்பு கூட 10,000 கூட வீட்டில் இல்லை. சாதாரணமானவன், ஆனால் படித்திருக்கிறேன். கலைஞரை இந்த மானசீகமாக நேர்ந்து கொண்டவன். நான் நேரா போனேன். என்னையா படிக்கிற? எந்த ஊரியா? ஐயா பள்ளிப்பட்டியா. பள்ளிப்பட்டி டாக்டர் ESS ராமன் தெரியுமாயா? காங்கிரஸ்காரன், நல்ல நல்ல டாக்டரியா, தேகாம ரெடியா, நல்லா இருக்காயா? பழைய எம்எல்ஏ எப்போது அடிக்கிறா இருப்பாரு பள்ளிப்பட்டு. அப்படியே பார்த்து வைப்ரேட் ஆச்சு உடம்பு. அன்னைக்குல இருந்து MC ராஜ் ஹாஸ்பிட்டல் பச்சு நான் சைதாப்பேட்டில் காட்டாங்குளத்துக்கு நடந்து போறது, செங்கல்பட்டுக்கு நடந்து போறது, என்ன நடமாடும் பேய் வச்சிட்டாங்க ஹாஸ்டல்ல. சோறு துண்ண மாட்டேன். தலைவர் எங்க போறாரு அங்கேயே போறது. நான் MA படித்தவன், முதல் மாணவன், MP படித்திருக்கலாம், பேராசிரியர் ஆயிருக்கலாம், சும்மா ஒரு கல்லூரி போய் கூட வேலை செய்யலாம். அந்த தலைவர் என்ன பார்த்து என்னையா படிக்கிறாரு? MA தமிழ் பச்சையப்பன் கல்லூரி 9 மணி காலையில இப்படி கையெடுத்து கும்பிட்டாருங்க தலைவர். அந்த கோபாலபுரத்தில் கிழக்க ஊருக்கு சூரியன் அப்படியே ஒரு மோதத்தில் பட்டு அப்படியே தெரிச்சது. கொஞ்சம் வைப்ரேட் ஆச்சு. மிகப்பெரிய தலைவர் எல்லாம் உடம்பு நடுங்க, அப்படியே முடியெல்லாம் ஏந்துக்குச்சு. இவ்வளவு பெரிய தலைவர் நம்மளை கும்பிட்டாரன்ட்டு. அன்னைக்கு நேர்ந்து கொண்டவன் 20 ஆண்டுகள்ல பெரிய முன்னேற்றம் எல்லாம் இல்ல.
அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா உண்மையான திமுக அண்ணா சொன்னாரு, கட்சி எனக்கு என்ன செய்யுதுன்னு கேட்காத, அது புற்றுநோய், கழகத்திற்கு நீ என்ன செய்தா என்று கேள் தம்பின்னு சொன்னார் அண்ணா. அப்படி உண்மையானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறோம். கொஞ்சம் பேர் சும்மா நாய் கடிக்குது, நம்ம என்ன பண்றது? நான் ரூலிங் பார்ட்டி எதிர்கட்சியாலும் தெரியுமா நாய்க்கு? அப்படி கேட்குறாங்க. இப்போ நான் சொல்ல வர செய்தி, தலைவருக்கு விழா எடுத்திருக்கிறாங்க. தலைவரை மாதிரி பெண்களை பற்றி சித்தித்த தலைவர்னா, தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுப்போம்னு சொன்னான் சான்றோர். தவிக்கின்ற மக்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுத்தவர் நம் தலைவர் கலைஞர் அவர்கள். பாருங்க, பூப்பறியாத பருவத்திலே பொதுமகளாக போனவள் நான், யாப்பறியாத இலக்கணம் யார் யாரோ வாசித்தார், உப்பு விலைதான் கற்பு விலை, உரை வைக்கத்தான் இந்த நிலை, தப்புதான் விட முடியவில்லை, தர்மம் சோறு போடவில்லை. ஒரு 18 வயசுல ஒரு மங்கை அம்மா செத்து போறாங்க. அப்பா மென்டலி டிசேபிள்டு. ஒரு அண்ணன், அவருக்கு கை கால் வரல, அம்மா போயிடுச்சு, தன் கற்பையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், இந்த சமுதாயத்தின் நாணயமாவும் இருக்கணும், சோறும் போடணும். கடை வீதிக்கு போனா, இந்த தமிழ்நாட்டில் நன்றி கட்ட சீமான் வாழ்ற பூமி இது. நன்றி கட்ட தமிழர்களை காட்டி கொடுக்கிற ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வாழ்ற பூமி இது. நன்றியே இல்லாத அந்த சீமான் வெளிநாட்டு பணத்தை, நம்ம புலம்பெயர்ந்த தமிழர் பணத்தை வாங்கி சாப்பிட்டு, நன்றி கட்ட எடப்பாடி அது பிஜேபி காலில் போய் தமிழகத்தை அடமான வைக்கலாம், பாசிச பிஜேபி கிட்ட. அந்த நன்றி கட்ட உலகில் வாழ்கின்ற அந்த நேரத்தில் நன்றி உணர்வோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, கும்பகர்ண சண்டைக்கு போறான் விபீஷணு, நம்ம அண்ணனை வந்து ராம கொண்டுட்டு ஒண்ணு லங்கை ஆளலாம் சொல்லிட்டு அந்த பக்கம் ஓட்டான் துரோகம் பண்ணிட்டு. அப்பதான் கம்பன் ஒரு வரி போடுறான், செம்பிட்டு செய்த இஞ்சி திருநகர் செல்வந்தேரி வம்பிட்ட தெரியலையே முன் உயிர் கொண்ட பகையை வார்த்தி அம்பிட்டு துண்ணும் கொண்ட புண்ணுடன் நெஞ்சோடைய கும்பிட்டு வாழ்கிறேன் கூட்டவும் ஆடல் கொண்டேன் நீர்கோள வாயு வச்சு நெருங்கினால் வளர்த்து பின்னை போர்க்கோளம் செய்து விட்டார்கள் உயிர் கூடாது அங்கு போவேன் தார்கோள மேனி மைந்த என் துயர் தவிர்த்தியாயின் கார்கோள மேனியானை கூடுதி கருவின் என்றான். நீரிலிட்ட கோலம் நிலையில்லாத வாழ்க்கை, அதுக்காக என் அண்ணனுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். நான் என் அண்ணனுக்காக ராமனை சந்திக்க சென்று கொண்டிருக்கிறேன். செம்பினாலான மிக அழகான அற்புதமான சோழர்களுடைய ராமனை யமனையே எதிர்த்து நான் வெல்லக்கூடியவன், என் அண்ணனுக்காக சாகிற. லாஸ்ட் ஒரு வரி போட்டான் கம்பன், ஒருத்தருக்கு முன்னஞ்சாதல் உண்டவருக்கு உரியதம்மா, எனக்கு சோறு போட்டு வளர்த்த அண்ணனுக்காக நான் சாவரன்ட்டு. அப்படி நான் உண்ணுகிற உணவில் திராவிட முன்னேற்ற கழகம் என்று எழுதி வைத்திருந்தாலும் வருடா வருடம் மார்ச் மாதம் இது போன்ற மாதங்களில் எங்கள் அண்ணன் மாதவரைய சுதர்சனம் என்று என் குடும்பத்தாரின் அரிசியில் எழுதி வைத்திருக்கிறது. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி உணர்வோடு மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள. சீமான்லாம் யாரு? டேய், தலைவர் எப்படிப்பட்ட தலைவர்? வாலி கேட்கறாங்க, தலைவர் எம்ஜிஆருக்கு நீ பாட்டு எழுதுன, நான் ஆணையிட்டாலும் நடந்து விட்டான்னு. ஆனா தலைவருக்கு பாட்டு ஏதோ ஒரு பாட்டு ஒரு 4 வரி சொல்லுனாங்க. வாலி சொன்னாரு, தடியில்லாத பெரியார் தாடி இல்லாத வள்ளுவன் பொடி போடாத அண்ணா சென்னா உன் கையில் உள்ள பேனா. தடியில்லாத பெரியார் தாடி இல்லாத வள்ளுவன் பொடி போடாத அண்ணா சென்னா உன் கையில் உள்ள பேனா. கவுச்சோட கவுதிய பித்தன் இன்னைக்கும் கருப்பு சூப்பு படையன் வீரன் பாடல் எழுதுவார். ஆசை ஆசை கலைஞர் மீது ஆசை இறையன் குத்துஸ் பாடுவார். அது எழுதுந்த அவரு தான், இன்னைக்கு இருக்கார் புதுக்கோட்டில். அவரு சொன்னார் தலைவரை பத்தி, அட்டனக்கால் போட்டிருந்த ஆரியத்தின் அடிவேறு ஆணிவேறு வெட்டி எறிந்தே தமிழர் வீர்கோள செய்த சினவேங்கை கண்ணின் கட்டளைக்கே காத்திருக்கும் கடைகோடி தொண்டருக்கும் காவல் தெய்வம் நிட்டு உயர்த்த பெருமூச்சு நீடுதேறு இருந்தோ தமிழர் நெஞ்சமெல்லாம் தட்டி எழுப்பிய மேதை தமிழ் வாழ சூரியன் கலைஞர் என்றோ பிஞ்சு முதலே பயனீங்கி பெரியார் இடத்தில் மனவாங்கி பேரறிஞர் அண்ணாவிடத்தில் குணம் வாங்கி பீடூர் நடந்தால் புகவாங்கி அஞ்சுகத்தால் பெற்றெடுத்தார் 1000 திங்கள் சுமைதாங்கி அத்தனை கோடி தமிழருக்கும் தலைவர் கலைஞர் தான் சுமைதாங்கி. ஆண்டுகளாயிரம் உருண்டாலும் கலைஞர் நினைக்கும் மனிதர்களும் 6 தலைவர் வணங்கியருக்கு அறிவாலயம் தான் புனித தலம். மீண்டும் ஒருமுறை பிறந்தால் நான் வேண்டியிருப்பேன் அவர் அன்பு வரும் மேலும் அவருக்கே தொடரென நான் பிறக்க வேண்டும் 100 தடவை சொன்னார் தலைவர். அப்பேற்பட்ட தலைவன் எங்க ஐயா ஜெகத் ரட்சகன். யோ ஜெகத்து, யோ வைரமுத்து எழுதிட்டாயா, பாவிஜய் எழுதிட்டாயா, நீ வந்து ஆழ்வாரியா, எனக்கு ஒரு கவிதை எழுதியாயா பிறந்த நாளுக்குன்ட்டு. அவருக்கு 86 வயசுல, தலைவர் சத்தத்து 94ல 18-16 வருஷத்துக்கு முன்னாடி ஜெகத் எழுதுகிறார். வெற்றிகளை வெற்றி வீரநடை போட்டவரே, கற்றுக் கொடுப்பதையே கலையாக கொண்டவரே, நெற்று புலமைகளை நிலையமாய் ஆனவரே, முற்றும் தமிழ் என்று முடங்கி சிரித்தவரே, சட்டம் தளராத சரித்திர நாயகரே, குற்றம் படாத கொள்கைகளின் கொள்ளிடமே, சுற்றம் கடக பெற சொல்லி வளர்ந்தவனே, உற்று கவனித்தால் உழைப்பார் உயர்ந்தவனே, யாருக்கும் அஞ்சாத யானை மனம் கொண்டவனே, போருக்கு களம் கண்டு புகழ் வாங்கி நின்றவனே, தேருக்கு பெயர் போன திருவாரூர் நகரத்தில் சீருக்கு வடிகோட செந்தமலாய் பிறந்தவனே, சோறு வெடித்த கஞ்சி 6 போல பழந்தொழுகும் சோழவள நாட்டிய சுடவிட்ட சூரியனே, பெரியாரின் தடிப்பிடித்து அண்ணாவின் அடிப்பிடித்து வள்ளுவன் நெறிப்பிடித்து வல்லமைகள் பெற்றவனே, காலச்சுவடுகளில் கலைஞரனும் திருப்பெயரை அடுத்து எழுத முடியாமல் அடுத்த மாதிரி இருப்பவனே, வஞ்சத்தால் வீழ்ந்தாலும் வாய்ப்பில் இருந்தாலும் நெஞ்சத்தால் என்ற நிலை உலகம் பண்ணவனே, பகை கூட்ட வந்தாலும் பண்பாடு வருவாமல்
நகை கூட்டு செய்கின்ற நல்லவனே, களத்தில் போராடி களைத்த படுக்கையில் விழுந்து கிடக்காமல் விரைந்து எழுப்பவனே, முடிந்ததையும் வாழ்வென்று முன்னாளில் கழித்தவர்கள் எழுந்து போயிருக்க எழுந்தோர் நீ என்றோ, புல்மொழிக்கு மேலே புல்லர்கள் நினைத்திருக்க நெல்மொழிக்கு காரியனை முந்தோர் நீ என்றோ, வந்தவனை கண்டு வாடி வதங்காமல் அந்தவனைக்கு எதிருடைய ஆர்ப்போன் நீ என்றோ, அரைக்கத்தான் மனக்கின்ற சந்தர்மாய் ஆவதிலே உரைக்கத்தான் தெரியாது உன்பறிவு ஒவ்வொன்றும் பலகற்ற பண்டிதனே, பாவலனே, என் தலைவா பணிந்து வழங்குகிறேன் வல்லாண்டு வாழியவே, கனிந்து படித்து கற்பகமாய் செடித்து துணிந்து தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்திய நீ என் ஆயில் பற்றி என்னென்று வாழ்கவே, தன்னாயில் பெரிதாகி தமிழ் போல் வாழ்கவே. எப்பேற்பட்ட தலைவரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த தலைவர் பெற்ற பிள்ளை இன்னைக்கு முதலமைச்சர். முதல் கையெழுத்து என்ன போட்டாரு? முதல் கையெழுத்து தலைவர் கட்டணமில்லா பேருந்து 2000 உடனே நிதிநிலை அறிக்கை சரியில்லை. தங்கமணி, வீரமணி, வேலுமணி மூட்டை மூட்டை ஆக்சிடென்ட் போட்டானுங்க. வேலுமணி புள்ள போன வாரம் யூடியூப்ல பாக்குறேன், ஹெலிகாப்டர் மேல பனின் சட்டி போட்டு கண்ணாடி போட்டு வானத்தை பாட்டு அஜித் குமார் மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்கான். நீ என்ன மிண்டா மிராசா ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவர்களா? ராஜேந்திர பாலாஜி சினிமா தியேட்டர்ல இது ஓட்டியிருந்தான், போஸ்ட் ஓட்டியிருந்தான். 500 ரூபாய்க்கு மாசத்துக்கு சம்பளத்துக்கு வேலை பார்த்தான். அவன் பால் வளர்த்து அமைச்சர். அவன் கோடி கோடியா கொள்ளடிச்சிட்டு கஜானாவே இல்லை. கஜானா இல்லை என்றாலும் ஒரு முறை தலைவரை கேட்டாங்க கலைஞரை, உங்களோட கஜானா இல்லையே எப்படி நிர்வாகம் பண்ண போறீங்க, ஆட்சிக்கு வந்துட்டீங்களேன்னு கேட்கிறாங்க. என் தலைவர் சொன்னார், அரசு கஜானாவில் பணம் இல்லாமல் இருக்கிறான், கருணாநிதி மண்டை காலியாக இல்லை என்று சொன்ன தலைவர். நமக்கு நாமே திட்டங்கள், சமத்துவ திட்டங்கள், வருமுன் காப்போம் திட்டம், கைம்பெண் திட்டம், ஆதரவற்ற முதியோருக்கும் திட்டம், அண்ணா மறுமணிச்ச திட்டம், இந்த திட்டங்கள் தொடர்ச்சியாக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய் அரசு கல்வி படிக்கின்ற பெண்களுக்கு, தமிழ் புலிவன் திட்டம் 1000 ரூபாய் ஆண்களுக்கு. என்ன எவ்வளவு திட்டம் எங்கன்னா மாவட்ட செயலாளர் அழகா சொல்லுவாரு. எல்லா திட்டத்தையும் அடிக்கா நாகரிகமா சொல்லுவாரு. அவர் சொல்லுவார், அவருக்கு நான் கொஞ்சம் விட்டு வச்சுறேன். ஏன்னா அவர் இந்த கட்சியை கட்டி அமைத்துக் கொண்டிருக்கிற கட்டபொம்மனாக விளங்கி வருகிறார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது ஒரு விஷயம். சீமான் சொல்றான், பேனா வச்சா நான் ஓடிப்பேன். மாவனே, I don't want to use unparliamentary word in front of my district secretary and Mathavaram constituency lawyer அண்ணன் திருமிகு மாதவரம் சுதர்சனம். I don't want to use unparliamentary word. எந்த கெட்ட வார்த்தை வந்துடும். ஆனா எங்க அக்கா தங்கச்சி, என் தாய் வயிற்றுல பெத்துல கூட எங்க தாய் திமுகவுக்காக பாடுபட்டு ஓட்டு போறேன். எங்க அம்மா நீங்க உட்காந்துக்கிறீங்க, நான் கெட்ட வார்த்தை வந்து சொல்ல மாட்டேன். கரு கழிப்பத்துக்குன்னே ஒரு சங்கம் வச்சிருக்கான். அவன் கரு கழிக்கிறதுக்குன்னே ஒரு சங்கம் வச்சிருக்கான். நீதிபதி கேட்கிறாரு, சீமான் அவர்களே 7 முறை விஜயலட்சுமி கண்ணன் நடிக்க கரு கழிப்பு செய்கிற உண்மையாண்டு. எஸ் சார், யூ ஆர் 100% கரெக்ட். only 7 times. only 7 times. அப்பதான் ஒருத்தன் பக்கத்துல கேட்டான், அட பாவி, 7 குழந்தை இந்த உலகத்தில் பிறந்த ஆண் எத்தனை பெண் எத்தனை, 7 பேருக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு பதில் கருவிலே வயிற்றிலே டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு கேட்டான். அவன் என் தலைவரை அவன் கன்னடாவுக்கு போயிட்டு, அந்த அம்மா, நீ ஒரு சாதாரண பையன், லூசு பையன், நீ எங்க தலைவர் தளபதி திட்டத்துக்கு, எங்கள் உதயநிதி ஸ்டாலின் திட்டத்துக்கு இல்ல திமுக திட்டத்துக்கு உனக்கு என்னடா தகுதிக்குது? இங்க நின்ன விட்டாரா எங்க அண்ணன் KP சங்கர் வேட்பாளர், எங்க அண்ணன் மாவட்ட செயலாளர் விட்டாரா உன்ன சீமான சாமான ஆக்கி மூட்டை கட்டி அமைச்சிட்டார் ஓட்ட. இவன் எப்படி இந்த அண்ணா மேல சலோ சலோ அந்த ஜாட்டி சின்ன வயசுல நான் எங்க ஊர் வரவுதா தேய்ப்பாங்க, ஐயோ ஓடி போய் ஒழிச்சுக்கோ. நான் அந்த அவன் நான் கட்டின்னு பார்த்தேன். இப்படி அடிச்சுக்கணும். என்னன்னா திமுக ஆட்சியை ஒழிக்க வரை நான் செருப்பு போட மாட்டேன் சாட்டில் அடிச்சான். அடிச்சுட்டு இப்படி திரும்பி பார்த்தான். எங்க அண்ணன் ஒரு 100 பேர் இருப்பாங்கல்ல பக்கத்துல மாவட்ட செயல் கார்ல போற வரைக்கும், அவன் பின்னாடி 100 பேர் நின்று இருந்தாங்க. இப்படி பார்த்தான் பாரு, அந்த நேரம் பார்த்து 4 ஜாட்டி 100 ரூபாய், 4 ஜாட்டி 100 ரூபாய். இந்த ஜாட்டி வாங்கி நம்ம கிட்ட குத்து நம்ம அடிக்க சொல்ல போறோம். மென்டல் பையன் 100 பேர் போய் ஓட்டான். செருப்பு போட மாட்டேன்னு சொன்னான் பாரு. கல்யாண மண்டபத்தில் ஏதோ ஒரு தீ விபத்து, எல்லாரும் ஒட்டா ஒரு செருப்பு மூட்டை கட்டி வந்துட்டுக்கிறான். 4 ஜாதி செருப்பு கேட்ட வேலைக்கு தரப்படுற குறுக்க வந்தான். இப்படி பார்த்தான், இவங்க காலில் இருக்கிற செருப்பை காட்டி இந்த பக்கம் 100 பேர் ஓட்டான். அப்புறம் அவன் பதிவு எடுத்துட்டான். எங்கடா போனாக்கா, அண்ணே நான் வேர்ல்டு பாலிடிக்ஸ் படிக்கிறதுக்கு லண்டன் போறேனே, வேர்ல்டு பாலிடிக்ஸ்னு படிச்சு முடிச்சுட்டு வருவேனே, அது வரைக்கும் கட்சி கொஞ்சம் காலியா இருக்குனே, பிஜேபி வந்த உடனே கட்சி வளர்ப்புனேன், புல்லு அருகும் புல்லு போடுவேன், பாப்டாம் பாஸ் போட்டு வரணும், உரம் போடுவேன், தென்னை மரம் வந்தா மேல அந்த காம்பெல்லாம் சீவிட்டு அந்த வசம்பு கிசுமெல்லாம் வைப்பினேன், கட்சி நல்லா வளர்ப்பினேன், நான் மோடி ஐயா சொல்றதுபடி நான் கேட்பினேன் அப்படின்னு. டே, தமிழ்நாட்டு அரசியலே தெரியல உனக்கு, மென்டலா பேசுற, நீ பேசுற ஒன்னும் இல்லை. எங்க அண்ணன் கேட்பாரு, நான் மூர்த்தி நாளைக்கு நிகழ்ச்சிதா எப்படிவா போப்பாருன்னு கேட்பாரு எங்க அண்ணன் சோசன் அண்ணன். ஆனா நாளைக்கு எனக்கு ஸ்ரீபெரும்புதூர் கூட்டினா இங்க தங்கிட்டு போவேன் சொல்லுவேன். அந்த மாதிரி உன் ப்ரோக்ராம் என்னன்னு கேட்கறான் மதுல்ல அண்ணாமலையா.
அண்ணன் வந்துன்னு நான் இங்கிருந்து நேரா போவேன், மதுரை ஏர்போர்ட் விமான நிலையத்துக்கு போறேன், அங்க விமானத்துக்குள்ள உட்காந்து ஷீட் பெல்ட் போட்டுக்குவேன், அங்கிருந்து நேரா அது வந்து சென்னைக்கு போயிடுனேன், சென்னை விமான நிலையத்தில் இறங்கிடுவேன், இறங்கிட்டு அங்கிருந்து கார்ல போவேன், அங்கிருந்து நேரா போய் கமலாலயம் போவேன், அங்கிருந்து திரும்பி சென்னை விமான நிலையத்துக்கு நான் வருவேன், அங்க காரு அந்த பிளைட்டுக்குள்ள உட்காந்து ஷீட் பெல்ட் போட்டுக்குவேன், அப்புறமா நேரம் நான் டெல்லி போவேன், நான் மோடி பாப்பேன். டே முட்டாள் பையில, உன் புரோகிராமன்னா நீ எங்க போறேன்னு கேட்டோம். திக்க திக்கா பேசுறான், அவன் பேசுறது எங்களுக்கு புரியல, அவனெல்லாம் ஒரு ஆளு, அவெல்லாம் அண்ணாமலையெல்லாம் ஒரு ஆளா? அவன் ஒரு பக்கம். உடனே எடப்பாடி ஸ்டாலின் பகல் கனவு காடுகிறார், பலமான கூட்டணி அமைப்பேன், பாலம் கட்டுற மாதிரியே சொல்றானா? ஏற்கனவே நீ பிஜேபி கொடுத்தா இந்த உங்களை வேற நாங்க தோக்கடிச்சுக்கிறோம், இல்ல புதுசா பலமான கொஞ்ச காலம் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, எங்க அம்மா புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா, அந்த அம்மா வழியில நடப்போம், பிஜேபியோட ஒட்டி இல்லை உறவு இல்லைன்னு சொன்ன எடப்பாடி அவன் பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி டெல்லியில. ஒரே முட்டை சொல்லாம கொள்ளாம பிளைட்ல ஓடி 3 காரு மாறி 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 அமித்ஷா காலில் போய் விழுந்து, ஐயா நீ எது சொன்னாலும் கேட்கற, டேய் உன் முடி என் கையில, நீங்க பண்ண ஊழல் கொடைக்கானல்ல ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு 4 கொலை லைனா பண்ணிக்கிறீங்க, அந்த கொலை கேஸ், அப்ப நீ கொள்ளட்ச கேஸ், அம்மாவை கொலை பண்ண கேஸ். ரமணா படம் பாத்தீங்களா? எங்க அண்ணா விஜயகாந்த் நல்லா நடிச்சிருப்பாரு, டெட் பாடியை கொண்டு போய் போட்டுருவாரு, நமக்கு தெரியாது, உடனே குறுக்கு நெருக்கமா நர்ஸுக்கு ஓடும், பில் கட்டு. கடைசி வரைக்கும் மோடி வந்து அதனால ஒரு அழுத்தம் கொடுத்து பிஜேபியோட கூட்டணின்னு சொல்ல வைத்திருக்கிறார். அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அப்புறம் விஜய் எதுக்காக கட்சி ஆரம்பிச்ச நல்லா தெரிஞ்சுங்க, முக்கியமான செய்தி. அம்மா உங்களுக்கு தெரியாது, அவன் மாமனார் பேர் சோர்ணலிங்கம், லண்டன்ல இருக்கான், அவன் பொண்டாட்டி பேர் சங்கீதா, அந்த சங்கீதா அவரை விட்டு பிரிஞ்சுட்டு நெதர்லாந்துல இருக்குது, இங்கிலாந்து வாழான்ட்டு நெதர்லாந்து போயிடுச்சு. அவன் வந்து சரியில்லை, 5000 கோடி ரூபாய் வெளிநாட்டுல வந்து லண்டன்ல வந்து படத்தை வித்தான் விஜய், அவன் மாமனாருக்கு 5000 கோடி வந்துச்சு. அது வெளியுறவுத்துறை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பணத்தை லாக் பண்ணிடுவேன், நீ திமுகவை துவக்கிற வரைக்கும் எதிரி, நீ இப்ப வெளியே தனியா கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி எலெக்ஷன் கிட்ட பிஜேபி கூட எடப்பாடி கூட சேர்ந்துக்கோ, எடப்பாடி தான் முதலமைச்சர், நீ கிடையாது. அதுக்கப்புறம் பின்னாடி உனக்கிட்டு விஜய் 5000 கோடியை புடிச்சு வச்சுட்டு அவனை மிரட்டிக்கிறாங்க. அவன் நேத்து வந்தான், நான் வேற மாதிரி, நான் திமுக வேணும், டேய் தொட்டப்பெட்ட ரோட்டு மேல முட்டை பரோட்டா, நீ பாடின பாட்டு தான் விஷ்ணு படத்தை, தொட்டப்பெட்ட ரோட்டு மேல முட்டை பரோட்டா, திமுகவை தொட நினைத்தால் மவனை நீ கொத்து பரோட்டா என்பதை பணியோடு சொல்லி திமுகவை அழிக்க நினைத்தவர்களால் அழிந்து போயிருக்கிறார்கள். உடம்பெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனையெல்லாம் வஞ்சனை என்று சொல்லப்பட்ட ராஜகோபாலாச்சாரியார் 1967 2 சீட்டு கொடுங்கன்ட்டு 1 எங்க சீட்டு திருத்தணி கெஞ்சி கேட்டாரு. பெரிய காந்தி கிட்டே பொண்ணை கட்டினவர் ராஜகோபாலாச்சாரியார், அப்பேற்பட்டவர் அழிஞ்சு போயிட்டாரு. சத்தியமூர்த்தி திராவிட இயக்கங்களை 90 அடி குழி தோண்டி பதிப்பேன் என்று சொன்னார். அவருக்கு நாங்க தான் மணிமண்டபம் கட்டினோம். ஜெயலலிதாவுக்கு முதல் நாங்க தான் கட்டினோம், அப்புறம் தான் அவங்க செலவு கட்டினாங்க. எம்ஜிஆருக்கு நாங்க தான் மண்டபம் கட்டினோம். தலைவர் வந்து மண்டபம் கட்டுறது ரொம்ப ஸ்பெஷல், நல்ல வல்லுநர், இன்ஜினியரிங் படிக்காமே பில்டிங் கட்டுறவர். திமுகவை தொட நினைத்தவன் அழிந்து போவான். திமுகவை எமர்ஜென்சியில் சொன்னார்கள், ஆட்சியை கழிச்சிட்டாங்க. பீச்சில் பொதுக்கூட்டம் எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க, ஆட்சியை கலைக்க போறாங்க. இன்னைக்கு நீ எதிர்க்க தேவையில்லை, ஆதரித்தால் போதும் இந்திரா காந்தி சொல்லுது. பல பேர் கேரளாவில் மகாராஷ்டிராவில் பயந்து போய் எலெக்ஷனே இல்லாம முதலமைச்சர் எக்ஷன் பண்றான். ஒரு வருஷம் கேரளாவில் ஒருத்தன், மகாராஷ்டிரா ஒருத்தன். ஆனா ஜனநாயக படுகொலை இது. நான் இந்திரா காந்தி கூட்டணி இருந்தாலும் எதிர்த்தே தீர்வுன்னு சொன்னாரு. பேசிக் கொண்டிருக்கும் போதே பீச்சில் ஆட்சியை கழிச்சிட்டாங்க தலைவர். அப்ப தலைவர்கிட்ட கேட்டாங்க பத்திரிக்காரங்க, எங்க அண்ணன் லியோனி நல்லா மிமிக்ரி பண்ணுவார், எல்லா குரலும் பேசுவாரு, உங்கள் ஆட்சியை கலைத்து விட்டார்களே. தலைவர் சொன்னார், என் ஆட்சியை கலைத்து விட்டார்கள், எமர்ஜென்சியை எதிர்க்க வேண்டும், அதை ஆதரிக்க கூடாது என்பது என் உண்மையான கருத்து. நான் அண்ணாவால் வளர்க்கப்பட்டவன், பெரியாரால் வளர்க்கப்பட்டவன். என் ஆட்சியை கழித்து விட்டார்கள், என் பதவி என் தோளில் போட்ட துண்டு, அது யார் வேண்டுமா அலம்பரித்து விடலாம், ஆனால் இந்த கருணாநிதி கையில் உள்ள பேனாவை எந்த கொம்பனும் படிக்க முடியாது சொன்ன தலைவிடா. அந்த எப்பேற்பட்ட தலைவர் அந்த தலைவர், அந்த தலைவர் பெற்ற மகன். இப்படி அடுக்கடுக்கா போயினுக்குது. விஜய் வந்து நம்பாதீங்க, நீ சொல்லுவ அண்ணே முடிச்சிடறேன், நீ சொல்லுவ, நீ ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு பின்னாடி பசங்க காதல் கம்மல் போட்டுன்னு வருவான், முடியே வெட்ட மாட்டான். அந்த பசங்களோட தான் நிறைய பார்பர் ஷாப் முட்டு காய்கறி கடை ஆயிடுச்சா தெரியும். என் மருமக கூட அதே மாதிரி கூட மாதிரி வச்சுக்கிறான், வெட்டுறான தண்ணி போட்டு ஆயிட்டு திரும்பி வரான் நேரம். நீ விஜய் வந்து ஒண்ணு தியாகி இல்ல, அவன் உண்மையிலே அந்த 5000 கோடி ரூபாயை அழுத்தம் கொடுத்ததுக்காக வந்திருக்கிறான். திமுகவை எதிர்க்கிறான், திமுக அவன் எதிர்க்கிறான். சீமான் திமுக எதிரி, அண்ணாமலை திமுக எதிரி, தமிழிசை சவுந்தரராஜன் திமுக எதிரி, நிதின் கட்கரி பிஜேபி மாநில தலைவர் திமுக எதிரி, ராஜ்நாத் சிங் திமுக எதிரி, நிர்மலா சீதாராமன் வச்சிருக்கான்
ஐயோ அவ பேசுற பாருங்க பார்லிமெண்ட்ல. I don't want to speak in DMK parties. I know that who is the DMK party people. You are irregular, you are arrogant, you are urgent. நம்ம காட்டு மிராண்டிக்கலாம். அடி பாவி, நீ உன்னை தமிழ்காரனுக்கு பெத்தியா இல்லை வடக்கன்ஸுக்கு பெத்தாங்களா? உன்னே நீ தமிழ் ரத்தம் உன் உடம்புல ஓடுதா? திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் ஐயர்வாள் குடும்பத்தில் பிறந்தியா இல்லை ஆபாவாண்டிக்கு அங்கே ஆந்திராவுக்கு ஆபாவாண்டிக்கு பிறந்தியா? தமிழ் நிதி கொடுக்கல, பட்ஜெட் கொடுக்கல எங்களுக்கு. ஆனால் பட்ஜெட் தரவில்லை என்றாலும் இந்த நாட்டு மக்களை கைவிட மாட்டேன் என்று நமக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற ஒரே முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின். விளையாட்டுத்துறை வந்து அப்புக்கு சப்பானி ஆச்சு. மகாராஷ்டிரா முன்னாடி வரும், மணிப்பூர் வரும். மணிப்பூர் ஒன்று ஞாபகம் வருது. இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். என்ன அண்ணன் வந்து நீ வந்த உடனே எங்க மாவட்ட செல்ல முடிக்க சொன்னார். அதாவது 1945 கீபா விடுதலை அடைந்தது. பேடிஸ்டான் ஒரு கொடுங்கால அடிபட்டு கிடந்தது. அதுக்கு ஸ்கட்சி போட்டு வெளிநாட்டிலேயே தலைமுறை வந்து சுத்துறவன் பிடல் காஸ்ட்ரோ, பொது உடைமை இயக்கத்தின் தலைவர். களத்தில் இறங்கி ஆயுதங்களை கொண்டு சண்டை போட்டவன் சேகுவேரா. அவன் பிறந்தது அர்ஜென்டினா, படித்தது ஸ்பெயின், பாடுபட்டது கீபாக்கு. கீபாவுக்கு உலகத்தின் சர்க்கரை கிண்ணன்னு பேரு. 100 மூட்டை சர்க்கரை தயாரிச்சா 20 மூட்டை கீபாவில் மட்டும். அந்த சர்க்கரை ஆலைகளில் மக்கள் அப்படியே கரும்பு பிளீர் மாதிரி பிரிஞ்சிருந்தாங்க. எங்க பார்த்தாலும் பிணங்கள், எங்க பார்த்தாலும் பெண்களின் மார்பகங்களை கூட அறுத்து எறிந்தார்கள். குழந்தைகளை கண்டதுடமா வெட்டி துண்டு துண்டாக போட்டார்கள். குப்பத்தொட்டியில் குழந்தைகள், குப்பத்தொட்டில் ஈரல், உடல் உறுப்புகள். அப்படி இருந்த அந்த தேசத்தை பாதுகாத்தவன் பிடல் காஸ்ட்ரோ. பிடல் காஸ்ட்ரோ அப்படியில் சண்டை போட்டவன் கீபா. அந்த 1945 கீபா விடுதலை அடைந்தது. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அதோடு அவர் வங்கிகளின் அமைச்சரான கடிதம் எழுதி வச்சிட்டான். என் தலைவர் அவர்களே, பிடல் காஸ்ட்ரோ அவர்களே, கீபா நாடு விடுதலை பெற்று விட்டது. நான் பக்கத்தில் இருக்க தென் அமெரிக்க நாடு பொலிவியா நாடு, அங்க பொலிவியா நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது. நான் அங்கே சென்று என் போரை தொடுக்கிறேன் மறைமுகமா நைட்ல எழுதி வச்சுட்டு போயிட்டான். அட பாவி, ஏன்டா போனன்னு. அங்க போனா இங்க வெற்றி பெற்ற மாதிரி அவனுடைய போராட்டம் வெற்றி பெற முடியவில்லை. துண்டு துண்டாக வெட்டி கொல்லப்பட்டு ஆயிரக்கணக்கான குண்டுகளால் தொலைக்கப்பட்டான். அப்பொழுது துப்பாக்கியால் குண்டுகளை தொலைப்பதற்கு முன் அவன் சொன்னான், சேகுவேரா, நான் இறந்து விட்டால் எந்த ஒரு நாடு இன்னொரு நாட்டை தன் ஏகாதிபத்தியன் அடிமைப்படுத்துகிறதோ அந்த நாட்டுக்கு எதிராக நான் போரிடுவேன் என்று என் கல்லறையில் எழுதுங்கள் என்று சொன்ன தலைவன். அப்படி என்னுடைய தலைவரை கேட்டாங்க. அவர் சொன்னாரு, ஓய்வில்லாமல் உழைத்த ஒருவன் எங்கே ஓய்வு கொள்கிறான் என்று என் கல்லறையில் எழுதுங்கள் என்று சொன்ன தலைவன். அப்பேற்பட்ட தலைவருக்கு விழா எடுத்திருக்கிறார்கள். சென்னை வடகிழக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை எங்கள் அண்ணன் மாதவன் சோசன் அவர்கள் பொறுப்புக்கு வந்த காலத்திலிருந்து ஒரு நிகழ்ச்சியை எப்படி நடத்த வேண்டும் என்பதை கை தேர்ந்தவராக அவர் இருக்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போன வேதார்த்தமானவன். பேச்சாளர்களுக்கு ஊதியத்தை முதல் உயர்த்தி கொடுத்தது இவர் தான். அது ஒரு 10-13 வருஷமா எனக்கு ரொம்ப கம்மியா வாங்கிட்டு இருந்தான். தொகையை சொல்ல விரும்பல. தாராளமா கொடுத்தவரே எங்க அண்ணன் தான். அதன் பிறகுதான் தமிழக களம் மாறியது. அந்த வகையில் சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். எங்க அண்ணன் திண்டுக்கல் லிவேரி பத்தி நான் சொல்றது கொல்லந்தெருவில் ஊசி வைக்கிற மாதிரி. அவர் நான் இப்ப ஒண்ணு இல்லை, நான் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். அடிக்கடி எனக்கு என் பொண்டாட்டி சண்டை வரும். கேட்டா என் ஒப்பதான் மறைச்சிட்டான், ஜாதகம் சரியில்லை, அதனால தான் நம்ம சண்டை வரோம்னா கேட்காது கேள்வி கேட்பாங்க. என் நிலைமை நான் சொல்லிடுறேன். கம்முன்னு மன அழுத்தத்தோடு இருப்பேன். சாப்பிட கூட மாட்டேன். சாப்பிட்டான்னு கூட கேட்க மாட்டாங்க. என்னை திட்டிவிட்டு அவங்க டிவி பார்த்துப்பாங்க. எனக்கு இருக்கு ஒரே மருந்து ஆறுதல். கொஞ்சம் பேருக்கு டாஸ்மாக் கடை தான் மருந்து. எனக்கு என்ன ஆறுதல் தெரியுமா? திண்டுக்கல் பட்டிமன்றம் இப்படி பார்ப்பேன். திண்டுக்கல் பட்டிமன்றத்தை பார்ப்பேன். என் பொண்டாட்டி திட்டந்தே மந்திருவேன். குலுங்கி சிரிச்சிருப்பேன். அவன் சொல்லுவா, ஏனோ மானோ வெக்கம் ரோசம் எதுவுமே இல்லை பாரு, எவ்வளவு திட்டின அவன் குலுங்கி சிரிச்சுனுங்கிறான் பாருன்னுவா. அப்படி பொண்டாட்டி திட்டினாலும், ஊரார் திட்டினாலும், கட்சிக்காரன் வதைத்தாலும், நமக்கு எதிரிகள் இருந்தாலும், நம்மள அந்த திண்டுக்கல் லியோனி அண்ணன்ற அந்த முகத்தை பார்த்து, அவருடைய வார்த்தைகளை பார்த்து, அவர் நகைச்சுவை பார்த்தால் அவ்வளவு அற்புதமாக பேசக்கூடியவர் அவர் வந்திருக்கிறார். அண்ணன் பேச்சை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி மாவட்ட